ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக வீட்டிலே எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். நல்லா பொன் வறுவலாக வறுத்த பிறகு ஒரு கப்பு ரவா எடுத்து பொன் வறுவலாக வறுத்துக்கணும். ரவா நல்லா வறுத்த பிறகு ஒரு கப்பு ரவான்னா 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். எனக்கு ரெட் கலர் பிடிக்கும், அதனால் நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிங்க. அடுத்தது வாசனைக்கு தகுந்த போல் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவாவை எடுத்து தண்ணியில் அடுத்தது ரவாவை கைவிடாமல் கிண்டணும். நல்லா திக்கான பிறகு தேவையான அளவு, இப்போ 1 கப்பு ரவாவுக்கு 1.5 கப்பு சுகர் சேர்த்து நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு முந்திரி பருப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான கேசரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.